திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழம் பஞ்சுரம். தலம் திருப்புகலூர். பதிகம் 14. பாடல் 5. நிலைவழி இன்றி எங்கும் நிலைவழி என்று எங்கும் நிலனோடு விண்ணும் நிதஞ்சன் செய்தோடு நிதஞ்சன் செய்தோடு புறமூன்றலை நலி வஞ்சியோடு அரியோடு தேவர் அரணம் புகத்தன் அருளார் கொலை நலிவாளி மூல அரவங்கை நானூ அனல் பாய நீரு புற மாமலை சிலை கை ஈலொழுங்க அனல் பாய நீரு புறமாமலை சிலை கையிலொங்க வளைவித்த வல்ல வளனாம் நமக்கோர் சரண் மலை சிலை கையிலொங்க வளைவித்த வல்லனோ வல்லவான நமக்கோர் சரணே நமக்கோர் சரணே. திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 5ஆம் பாடலில் மண்ணுலகையும் விண்ணுலகையும் அழித்து கொண்டு பிறக்கும் கோட்டையில் உலவிக் கொண்டிருந்த திரிபுரத்த அரக்கர்கள் மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த வல்லமை கொண்டு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவர்களுக்கு எதிர்த்து போட்டியிட முடியாமல், சண்டை போட முடியாமல் சிவபெருமானிடம் அஞ்சி சரணாகதி அடைந்து அவரிடம் சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார்கள் இந்த அரக்கர்களின் கொடுமையை குறைப்பதற்காக. அப்போது தேவர்கள் விண்ணப்பம் செய்ததற்கு இணங்க சிவபெருமான் அவர்கள் மீது கருணை கொண்டு கொலை தொழிலை கொண்டு வல்லவராகிய திருமால் கூர்மை மிகுந்த அம்பாகவும் வாசுகியை பாம்பாகவும் வில்லாக வளைத்து அந்த கொடிய அரக்கர்களை கொன்று குவித்தார். அரக்கர்களை கொண்டு அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இத்தகைய வல்லமை பெற்ற சிவபெருமான் தான் நமக்கு ஒப்பற்ற அடைக்கலமாக திகழ்பவர், அடைக்கலமாக இருப்பவர். எப்படி இருக்கார், எங்கே இருக்கார் அப்படின்னா திருப்புகலூர் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்து சரணாகதி அடையக்கூடிய ஒரே சுவாமி சிவபெருமான் சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.